எனது பேர் ராயினி. காணா போனவர் சுதன். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காணா போனவர். கடல் தொழில் கண்டு போனவர். தங்க கடல் 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரவர். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி மட்டும் பிள்ளைகள் பார்த்தது. அப்போ வெறும் பெருமண்டு 2 மணிக்கு பிறகு பிள்ளைகள் 3 மணிலேருந்து தேட வலிக்கிட்ட 3 மணிலேருந்து தேட வலிக்கிட்ட பிறகு இந்த கடல் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்தாது. காணா போயிட்டு வேற கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட தாங்க உண்டு. அது சம்பந்தமாக எங்களுக்கு கடல் படையணிகள் எவையுமே எங்களுக்கு ஒரு உதவி செய்யலை இது வரைக்கும். இந்த பொலிஸுக்கு போனாங்க, பொலிஸில் தண்டையில் இன்றைக்கு மெல்லாம் போக சொல்லி மெல்லாம் போனாங்க. அவையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. கேகஸ் போங்கோ, கேகஸில் முடிவு கிடைக்கும்னா அவையும் எங்களுக்கு நேவியால் தான் எங்களுக்கு எந்த கடல்களில் துளைஞ்சவைக்கு நேவி தான் எங்களுக்கு முடிவு எடுக்கணும். நேவி எந்த ஒரு சம்மந்தமும் முடிவெடுக்காத மீன் நடுக்கடலுக்கு இன்றைக்கு 6 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவிக்கிறேன். நீங்கள் தத்தளிக்கிறவனுக்கே ஒரு முடிவு எடுக்கல. இதே மாதிரி முல்லைத்தீவில் காணா போனவனை விட்டு தேடி கையில் கொடுத்த நீங்கள். ஆனால் இவருக்கு ஏன் இப்படி செய்கிறீங்களேன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 7ஆம் தான் மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் கதைக்கணும். மீடியா மூலமாக அறிவிச்சாச்சு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும். அவருக்கு இன்றைக்கி 6 நாளாக இந்த வீடியோ ஒன்று கிட்ட உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அந்த வீடியோவில் யார் இந்தியா மீனவன் ஒருத்தர் சொல்கிறார், 5 நாள் ஆகிட்டு அண்ணா. அந்த அண்ணா தான் சொல்கிறார், 5 நாள் ஆகிட்டுது, நான் சாப்பாடு தண்ணி இல்லாமல் போகிறேன், எங்கேயாச்சும் கரை ஒதுங்குவேன்ட்டு தான் அவர் போகிறார். அவருக்கு தெரியும் தன் பிள்ளை கட்டுப்பாடு மீறி நான் போட்டேன். அவர்கிட்ட மண்ணெண்ணெய் இல்லையோ இன்ஜின் பழுதாக போட்டதோ அது எங்களுக்கு தெரியாது. நான் கட்டுப்பாடு மீறி போட்டேன். அதுக்குள்ளே என் பிள்ளைகள் வந்தால் நேவிட்ட பிடிபடும். இனி நான் தான் என் உயிரை கொண்டு போகணும் என்று தான் அவர் போய்கொண்டிருக்கிறார் ஒழிய அவர் எங்கே போவார், இந்த திசையில் போய் சேருவார் அல்ல அவருக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவே கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு முடிவு தரலாம். இப்போ இண்டியோட அதே சொன்ன கணக்குக்கு சாப்பாடும் இல்லை, அவர்கிட்ட தண்ணின்றதே இல்லை. அவங்களே பரதாப்பட்டு சொல்கிறாங்க அவர்கிட்ட சாப்பாடு தண்ணி இல்லைன்னு வாயால் சொல்லி கேட்டு தான் தாங்கள் சாப்பாடு கொடுத்த நாங்கள்ன்றாங்க. ஆனால் இவே எங்களுக்கு இப்படி செய்யணும்ன்றது இந்த நேவி எங்களுக்கு செய்யலாம். நேவி இப்பவும் விட்டு வடிவ கனதூரம் போகலையாம். ஏதோ தலைமன்னாருக்குள்ளே தான் அவர் போயிருப்பாருண்டு இப்போ போயும் பிள்ளைகள் தேடி போட்டு வந்து நிற்கிதுகள். தலைமன்னாருக்குள்ளான் அவர் போவேரண்டா. அதுக்குள்ளே இருக்கிற நேவிக்கு இங்கத்தே நேவிக்கு அடித்து சொல்லியும் அங்கத்தே நேவியை விட்டு தேடி பிடிக்கலாமுங்கோ. எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காதாம். ஏனுங்கோ நீங்கள் எந்த நேவிட்ட காய்ச்சி நீங்கள் காங்கேசந்திரம் நேவிட்ட அறிவிச்சு நாங்களுங்கோ. இன்றைக்கு போட்டில் அண்டே ஞாயிற்றுக்கிழமை அண்டே அழைக்க அறிவிச்சு நாங்கள் 2ஆம் தேதியோ 1ஆம் தேதி பொலிசில் அறிவிச்சு நாங்கள். இன்றைக்கு போய் கேகேஎஸ் பொலிசில் அறிவிச்சு நாங்களா பெரியவர் ரெண்டு. அவர்கிட்ட அவர் சொன்னார் மெல்லா டியூஷனுக்கு போங்க. அவர்கிட்ட போனால் அவர் 11 மணிக்கு வருவேரா. உயிர் தண்ணியில் தத்தளிச்சு கொண்டிருக்குது, உயிர் வருமோ நான் கேட்குறேன். உங்களோட டைம் எல்லாம் கிடக்கட்டும், உயிரோட இருப்பேன் ரெண்டு. நீங்கள் என்னென்று விழா 4 நாளும் சொல்கிறீங்க. அவன் சொல்கிறான் 2 நாள் அண்ணா சாப்பாடு இல்லாமல் கிடந்தவன். நீங்கள் கண்ணால் கண்ட நீங்கள் அவ்வளோ தண்ணிக்குள்ளே நிற்கிறவன் சாப்பாடு இல்லையாண்டு யாருக்கும் தெரியுமோ இல்லை எனக்கு தான் தெரியுமா? இல்லை அவர் கதைச்சிருந்தா சரி, சாப்பாடு தண்ணி இல்லாமல் தான் போகிறார். அவர் வேறன்ற ஒரு இது இருக்கு எங்களுக்கு. அவர் சொல்லலையே இன்னொரு மீனவன் தான் எங்களுக்கு சொல்கிறான்னு இப்படி சொல்லி போட்டு போகிறேன். இந்த வீடியோவை காட்டியும் இந்த